ஆமா. ஹாய் செல்லம்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. இன்னைக்கு நான் தான் சமைச்சிருக்கேன், சுடு சுடு சோறு. ஓகே, நீங்க நல்லா கணீர் கணீர்னு கூட பேசலாங்க. இது வந்து என்ன கீரைன்னு தெரியல, ஆனா பருப்பு கீரை. பருப்பு கீரையா? பருப்பு கீரை கடையல். ஓகே. கருவாடு வறுவல். இப்படி சூப்பரா இருக்கா? யாருக்கெல்லாம் கருவாடு பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு சிம்பிள் சமையல் தான், ஆனா செம்மையா இருக்கும். ஆமா, எனக்கு ஃபேவரட் ரொம்ப இன்னைக்கு. ஓகே, இன்னைக்கு சமைச்சது நம்ம வர்ஷா குட்டி தான். சூப்பராக சமைச்சிட்டாங்க. கீரையும் கருவாட்டுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது வந்து பருப்பு கீரை. நேற்றுக்கு போகணும்னு சொல்லணும் இல்லையா, கோயிலுக்கு அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோ அருமையாக இருந்தது. காராமணிக்காயும் நான் அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். காராமணிக்காய் பொரியல் நேற்றுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. காலையில் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கலும் நேற்றுக்கு வச்ச சாம்பார் கொஞ்சம் மீதி இருந்துச்சு. அது அந்த சாம்பாரை மேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு வெண்பொங்கல் செஞ்சுருந்தேன். அவ்வளோ பிரமாதம் இருந்துச்சு. பூஜா வந்து அந்த வீடியோ எடுக்கலை. எடுத்தாலும் பூஜா ஆட் பண்ணுறதுக்கு மறந்துடும். நேற்றுக்கு கூட காலையில் டிஃபன் வந்து ஆட் பண்ண மறந்துச்சு. டிஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனியில் நான் அடை பண்ணி கொடுத்துருந்தேன். அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. முந்தா நேற்றுக்கு டிஃபன் போட மறந்துட்டேன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா பூஜா வந்து என்னென்னா முதல்ல வந்து அப்பாவும் வர்ஷாவும் காலேஜ் கிளம்புவாங்க. அப்பா வந்து கம்பெனிக்கு போவார், லஞ்சு கட்டுவோம், அப்பவும் செஞ்சுருவோமா. அதனால ரெண்டுத்தையும் ஒன்றா செய்யும்போது பூஜா ஈஸியாக எடுத்து போட்டுரும். இப்போ எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. அப்பாவுக்கும் செகண்ட் ஷிஃப்ட்டு, வர்ஷா குட்டிக்கும் இப்போ காலேஜ் லீவ் விட்டுருக்காங்க அது ஒரு 1 வீக்கு. அதனால இப்போ சூடாக செஞ்சுக்கிறோமா, அதனால காலையில் பூஜா வந்து அப்படியே மெய் மறந்து சாப்பிட்றதுல வீடியோ எடுக்க மறந்துடுது. அதுதான் உண்மை. வேற என்ன, வருஷக்குட்டி வேற லெவலில் சமைச்சிட்டாங்க. பிரம்மண மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு பொடி செல்லாக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். நேத்திக்கு வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நிறைய பேர் ப்ளஸ் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்ப்பா. ஏன்னா ஒருத்தரை வந்து பிடிச்சி அவங்கள பாராட்டுறதுன்றது சாதாரண காரியம் கிடையாது. அதுக்கும் ஒரு மனசு வேணும். நேற்றுக்கு அவ்வளோ பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. அதில் ஒரு செல்லம் கேட்டிருந்தீங்க, ஆடி மாதம் தான் எனக்கு பாப்பா பிறக்கும், வந்து பிறக்கலாமா, நிறைய பேர்லாம் வந்து பிறக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம பூஜா குட்டி பிறந்ததே ஆடி மாதம்தான். ஆடி 9ஆம் தேதி தான் அவங்க பிறந்தாங்க. சரிங்களா, 2001 ஆடி 9 தான் தமிழ் தேதி. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இதோ பிறந்து உங்கள் கண்ணு முன்னாடி வளர்ந்து இவ்வளோ அழகாக சூப்பராக எல்லாருமே பண்ணுறாங்க. அவங்களோட திறமையை ஒவ்வொரு இதுலேயும் வெளிக்காட்டிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் பார்த்துருக்கீங்க. ஸோ ஆடி மாதம் பிறக்கிறதுலாம் எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஆடி மாதம் திருமணம் ஆன புதுசில் அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. எதுக்குன்னா, ஆடியில் நம்ம வந்து கருவுற்றோம்னா சித்திரை மாதம் குழந்தை பிறக்கும். சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெயில் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ வந்து பிறந்த பச்சிலும் குழந்தைக்கு அந்த வெயில் வந்து தாங்காது அப்படின்ற ஒரு ரீசனால தான் ஆடி மாதம் வந்து அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அதை தாண்டி குழந்தை பிறக்கிற ஒவ்வொரு நேரமுமே மகிழ்ச்சியான நேரம் தாங்க. இதில் நல்ல நேரம் கெட்ட நேரம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அந்த வருத்தம் தெரியும். அவங்களுக்கு எந்த நேரத்தில் குழந்தை பிறந்தா என்ன அப்படியே அள்ளி எடுத்துப்பாங்க. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லைடா தங்கம். ஆடி மாதம் பிறகுன்னா ஹாப்பியாக இருங்க. மாசமாக இருக்கேன், இப்போ டெலிவரி டைமுன்னு சொல்கிறீங்க, அதனால நல்லா சாப்பிடுங்க, உங்கள் மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று எதனா ஒன்று சொல்லுவாங்களா, அதனால நீங்கள் மைண்ட்லேயே எடுத்துக்காதீங்க. குழந்தை பிறக்கிற எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். சரிங்களா, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ ஹாப்பியாக இருங்க, வாழ்க வளத்துடன். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். ஜூலை 25 என்னோட பர்த்டே. அதுக்குள்ளே 500K வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.